இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. பலரும் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அதனால் இந்த பதிவு பார்க்குறீங்கன்னு அர்த்தம். பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த பதிவை கொடுத்துருக்காங்கனாலே உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான ஃபஸ்ட்டு இதே விஷயத்தை நம்ம 347 நாள் கம்ப்ளீட் பண்ணுறோம். 180 நாள் போகிறோம். அப்போ எவ்வளோ சக்ஸஸ் ஆகும்னு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாலே பிரபஞ்சம் உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, என்னதான் வெளியில் கொண்டு வரணும்? முதல்ல நமக்குள்ளே என்ன கேரக்டர் இருக்குன்னு நமக்கு தெரியணும். நம்ம எப்படிப்பட்ட ஆள் நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அது நம்ம கிடையாது. இப்படி சொல்லலாமா? உங்களை பற்றி உங்களுக்கு 10% கூட தெரியாது. பேலன்ஸ் 90% உள்ளுக்குள்ளே இருக்குது. 10% தெரியாது. அப்போ இன்னும் எவ்வளோ உண்மையாக தாங்க சொல்கிறேன். இந்த 180 நாள் ஒரு சேலஞ்சாகவே எடுத்துப்போம். பண்ணவன் தொடர்ந்து நம்ம பயணிக்கும் போது 180 நாளுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக மாறிவிட்டது என்று நீங்கள் கூறுவீர்கள். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. பலரும் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அதனால் இந்த பதிவு பார்க்குறீங்கன்னு அர்த்தம். பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த பதிவை கொடுத்துருக்காங்கனாலே உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு எடுத்துக்கலாம். இல்லைங்க நான் ஏற்கனவே பல படியெலாம் ஏறி மேலே வந்திருக்கேன், வேற ஒரு யூஆர், இங்கேருந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு முதல் படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஏன் அப்படி அவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நம்ம பலருக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நிறைய ஆசை இருக்குது. நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்கிறோம். மெடிடேஷன் செய்ய ஆரம்பிக்கிறோம், எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கிறோம், ஒரு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறோம், காலைல சீக்கிரம் வச்சு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து 21 நாள் செய்யுங்க, 27 நாள் செய்யுங்க, 48 நாள் செய்யுங்க, 108 நாள் செய்யுங்கன்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்லித்தராங்க. ஆரம்பிக்கிறோம். ஈவன் நம்மளே நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறோம், பர்த்டே ரெசல்யூஷன் எடுக்கிறோம், ஏதோ ரெசல்யூஷன் எடுத்து 4 நாள், அதுக்கப்புறம் 5 நாள், அப்புறம் என்ன ரெசல்யூஷன், ஏமா இல்லை ஏதோ ஒன்று எடுத்தோம்ல அப்படி போயிடுது. போன வாரம் கூட ஏதோ மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, தினமும் 40 நாள் செய்ய சொன்னாங்கப்பா, மறந்துடுது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நம்ம கமிட்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும், நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதற்காக நம்ம பல பயிற்சிகள் செய்கிறோம், பல முயற்சிகள் செய்கிறோம். இருந்தாலும் சம்டைம் தூங்கிடுறேன், என்னால் எழுந்திரிச்சு பார்க்க முடியல, என்னால் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்காக தான் நம்ம எல்லாருக்கும் அந்த வைராகியத்தை உருவாக்கி, அந்த உத்வேகத்தை உருவாக்கி 180 நாள் உட்கார போகிறோம். அதே நாங்கள் 48 தெரியும், 54 தெரியும், 108 தெரியும், இதே நாங்கள் புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்களா? எஸ், 180 நாளுங்கிறது கிட்டத்தட்ட 6 மாதம். இதில் எத்தனை 48 நாள் வருதுன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட 48 நாள் முடிந்து விடுகிறதா? நம்ம ஒரு மண்டலம் செஞ்சாலே ஒரு விஷயம் சூப்பர் சக்ஸஸ் ஆகும். அதே விஷயத்தை நம்ம 47 நாள் கம்ப்ளீட் பண்ணுறோம். 180 நாள் போகிறோம். அப்போ எவ்வளோ சக்ஸஸ் ஆகும்னு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாலே பிரபஞ்சம் உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, என்ன தான் பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? 180 டேஸ் தினமும் காலையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரையிலும் நம்ம ஒரு தியானம் செய்ய போகிறோம். வெறும் தியானம் மட்டும் கிடையாது, சில பயிற்சிகள் செஞ்சு அதுக்கப்புறம் தியானம் செய்ய போகிறோம். அப்படி என்னதான் பயிற்சி, எதற்காகன்னு கேட்குறீங்களா? நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் என்னங்க? இப்போதைக்கு வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே பணம் தேவைப்படுகிறது. ஒரு சிலருக்கு எப்படி தெரியுங்களா? பணம்லாம் நிறையா தாங்க இருக்குது, ஆனால் நிம்மதியே இல்லைங்க வாழ்க்கையில். அப்போ நிம்மதி தேவைப்படுகிறது. சரி, பணமும் ஓகே, ஏதோ மனசு போயிட்டு இருக்குது, ஆனால் வீட்டில் ப்ராப்ளம், வீட்டுக்குள்ளே வந்தால் சண்டை பிரச்சனை, எப்போ பிரச்சனையாக இருக்குது, அதுவும் தேவைப்படுகிறது. ஒரு தனி மனிதன் ஒரு முழுமையான வாழ்க்கை அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு தெளிவாக தெம்பாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் தேவையான பொருளாதாரம் இருக்க வேண்டும். எப்போ எது வாங்கணும்னு நினைக்கிறோமோ அது அப்போ வாங்குற அளவுக்கு பொருளாதாரம் உயர்ந்திருக்க வேண்டும். அந்த நிலையில் இருக்கணும். சரிங்களா? குடும்பத்தில் ஒரு ஒத்துமை இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும். இதெல்லாம் தாண்டி எப்பயுமே இறைநிலை கூட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். இதுதான் ஒரு தனி மனிதனுக்கான முழுமையான வாழ்க்கை. அப்போ இந்த முழுமையான வாழ்க்கை அடைவதற்கு எதெல்லாம் தடுக்குது? நம்ம தான் தடுத்துக்கணும், வெளியிலேருந்து யாரும் தடுக்கலை. நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய கேரக்டர் இருக்குது பாருங்கள். ஏற்கனவே வச்சு இந்த சோகம், துக்கம், கவலை, சோகம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல தேவையில்லாத கேரக்டர். மற்றவங்களை பற்றி குறை பேசுறது, நான் அப்படிலாம் பேச மாட்டேன்னு சொல்கிறீங்களா? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னைக்கோ ஒரு நாள் யாராவது பேசுனது, என்னைக்கோ ஒரு நாள் விஷம் குடிச்சா என்னங்க ஆகும்? விஷம்தான். என்னைக்காவது ஒரு நாள் யாராவது குறை பேசியிருக்கிறது இல்லை, நமக்கு தெரியாமல் பல கேரக்டர் நமக்குள்ளே இருக்குது. அதை வெளியில் கொண்டு வரணும். முதல்ல நமக்குள்ளே என்ன கேரக்டர் இருக்குன்னு நமக்கு தெரியணும். நம்ம எப்படிப்பட்ட ஆள் நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அது நம்ம கிடையாது. இப்படி சொல்லலாமா? உங்களை பற்றி உங்களுக்கு 10% கூட தெரியாது. பேலன்ஸ் 90% உள்ளுக்குள்ளே இருக்குது. 10% தெரியாது. அப்போ இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அந்த பொட்டென்ஷியலை வெளியில் கொண்டு வர்றது, உங்களுடைய இன்னர் கேரக்டர், ஆக்சுவல் கேரக்டரை எங்கே மாற்றணுமோ அங்கே மாற்றி வைக்கிறது. இப்படி சொல்லலாங்க. புதுசாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னா அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ரிப்பேர் பண்ணணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணணும்.
தேவையில்லாத அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணணும். இது உங்கள் மொபைலில் நடக்க வேண்டியது. இது இருந்தால் மொபைல் ஸ்மூத்தாக இருக்கும். இதே மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளேயும் உங்கள் மனசுக்குள்ளே புதுசாக எதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணணும். உங்கள் மனசுக்குள்ளே எதெல்லாம் தேவையில்லாத தூக்கி வெளியில் போடணும். உங்கள் மனசுக்குள்ளே எதெல்லாம் ரிப்பேர் பண்ணணுமோ அதெல்லாம் ரிப்பேர் பண்ணணும். உங்கள் மனசுக்குள்ளே எதெல்லாம் அப்டேட் பண்ணணுமோ அப்டேட் பண்ணணும். இந்த 4த்தையும் செய்யும் போதே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார தடைகள் நீங்கி உங்களுக்கு பொருளாதாரம் வர ஆரம்பிக்கும். இதை தவிர உங்கள் ஆரோக்கியம் முன்னேற ஆரம்பிக்கும். உங்கள் மனநிலை பக்குவப்பட ஆரம்பிக்கும். உங்கள் உறவுகள் நல்ல சுமூகமாக ஆரம்பிக்கும். உங்கள் கூட எப்பயுமே ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். இறைவன் கூட ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து எத்தனை நாளில் 180 நாம் தொடர்ந்து பயணிக்க போகிறோம். காலையில் 4:30 5:30 மணி வரையிலும். உண்மையாதாங்க சொல்கிறேன். இந்த 180 நாள் ஒரு சேலஞ்சாகவே எடுத்துப்போம் பண்ணவன் தொடர்ந்து நம்ம பயணிக்கும் போது 180 நாளுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக மாறிவிட்டது என்று நீங்கள் கூறுவீர்கள். புரியுதுங்களா? இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே பண்ணுங்கள். கால் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப் எனி டைம் நீங்கள் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நம்ம டீம் மெம்பர் உங்களுக்கு நிச்சயமாக ரிப்ளை கொடுப்பாங்க. இந்த பயிற்சி வகுப்பு எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இதற்கான ஃபீஸ் டீட்டெயிலோ எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக சாதனை வாழ்க்கையாக மாறிவிட்டதுன்னு எனக்கு சொல்லிடலாம். வாழ்க வளமுடன்.